ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். ஆதியாகமம் 49 வசனம் 3 பின்பகுதி. யாக்கோபு தன் குமாரர்களை அழைத்து அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நேரிடும் காரியங்கள், பின்னாடி நடக்கிற காரியங்கள் அதெல்லாம் கூட சொல்கிறார். அப்போ ரூபனை பார்த்து, ரூபன் தான் யாக்கோபின் மூத்த குமாரன், லேயாளுக்கு பிறந்த முதல் குமாரன். யாக்கோபின் மூத்த குமாரன் ரூபன். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், முதல் பேரான குமாரன் சொல்கிறார். நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன் சொல்லி அவனை குறித்து ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான வேளையிலே அதற்கு பிறகு ரூபன் தன் மேன்மை இழந்து போனால் அது வேற. ஆனால் அவனை ஆசீர்வதிக்கும் போது நீ மேன்மையில் பிரதானமானவனும் வல்லமையில் விசேஷமான ரூபனை ஆசீர்வதிக்கிறார். ரூபன் பிறந்த போது லேயாள் அவளுக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்லி பேர் வைக்கிறாங்க ரூபன்னா, லேயாள் கர்ப்பவதியாக. ஏன்னா லேயாள் ரொம்ப அற்பமாக எண்ணப்படுறா. ஆனால் கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலும் மலடியாக இருந்தான்னு 31 வசனம் சொல்லுது. 29ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 31 வசனம் சொல்லுது. அதுக்கு பிறகு லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பேரிட்டான் போட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு முறையும் பேரிடும்போது ரொம்ப அருமையாக யாக்கோபின் மனைவிமார்கள் வைக்கிறாங்க. இந்த லேயாள் என்ன சொல்கிறா? கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் கண்டார், அதனால் அவனுக்கு ரூபன்னு பேர் வைக்கிறார். கர்த்தர் கண்ட ஒரு மகன் யாக்கோபுடைய பார்வையில் எப்படி இருக்காரு? எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது, நீ தான் என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். இந்த அருமையான வேளையிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். அவருக்கு நாம் சேஷ்ட புத்திர பிள்ளைகளாய் பாக்கியவான்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சேஷ்ட புத்திரிகளாகவும் புத்திரர்களாகவும் இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் கர்த்தர் நம்மை பார்த்தார்னா நம்மை அவர் என்ன செய்வார்? சேஷ்ட புத்திரராயும் புத்திரிகளாயும் மாற்றுவார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவர்கள் என்ற ஆசீர்வாதத்தை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற வேண்டும். யாக்கோபு தன் மகனை ஆசீர்வதிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மை பார்த்து, நீ மேன்மையாய் இருப்பப்பா, நீ மேன்மையில் பிரதானமான முதன்மையானவனாக இருப்ப. மேன்மைனா உயர்ந்து, அந்த உயர்வில் நீ உயர்ந்தவனாக இருப்பாய், வல்லமையில் விசேஷமானவனாய. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து, ஆண்டவருடைய வாயிலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சமூகத்திலே நாம் பிள்ளைகளாய் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் தகப்பனாய் இருந்து நம்மை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன் காலம் பொன்னாய் மாறும், உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், நீ ஆசீர்வாதமாயிருப்பார், நீ ஆசீர்வாதமாயிருப்பார். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா. நீ கத்தா யாக்கோபு ஆண்டவரே தன் பிள்ளை ரூபனை அழைத்து, நீ சேஷ்ட புத்திர சேஷ்ட புத்திரன், நீ எனக்கு நீ முதற் பேரானவன், நீ மேன்மையாக இருப்பாய் என்று சொல்லி, நீ விசேஷமாக இருப்பாய் என்று சொல்லி வாழ்த்தினது போல, வல்லமையில் விசேஷத்தவனும் நீ மேன்மையில் பெருகனுமாய் இருப்பாய் என்று வாழ்த்தினது போல, நீர் எங்களை பார்த்து, நான் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் எங்கள் தகப்பன் ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு புத்திரராக இருக்கிறோம், எங்களை பார்த்து நீங்கள் சொல்லும்படியாக உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்படும் போது நாங்கள் மேன்மையில் சிறந்தவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். நேற்றைய 5 கேள்விக்கான பதில்கள். 1. ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில், மார்க்கு 6:48. 2. பெத்சாயிதா, மார்க்கு 8:22. 3. சதுசேயர், மார்க்கு 12:18. 4. சேவல் 2 முறை கூவிற்று, பேதுரு 3 முறை மறுதலித்தான், மார்க்கு 14:30. 5.
அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. லூக்கா 1:5. இன்றைய கேள்வி: சகரியாவுக்கு நற்செய்தி சொன்னவர் யார்? சகரியாவுக்கு நற்செய்தி அறிவித்தவன் யார்?